வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுலைங்க பார்க்க போறது நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி பள்ளிவளை சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தாங்க. பள்ளிவளை சிக்கன் செய்யறதுக்குங்க அடுப்புல வடசட்டி வச்சுட்டேங்க. அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய விடணுங்க, அப்பதான் வந்து பள்ளிவளை சிக்கன் நல்லா இருக்கும். இதுல கொஞ்சம் கடுகு போடுறேங்க. இங்க கடுகு பொரியறக்குள்ளைங்க இதுல கொஞ்சம் இஞ்சி வச்சிருக்கேன், இதை இடிகல்ல போட்டுக்கலாங்க. இதுல ஒரு 5-6 பல்லு பூண்டு வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா தட்டிட்டேங்க. இப்போ கடுகு நல்லா வெடிக்குதுங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுக்கிற இஞ்சி பூண்டை உள்ள போட்டுக்கலாம். இதுல 10 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேங்க. இதுல இருக்கிற விதையை எடுத்துட்டு வெறும் மிளகாய் மட்டும் வச்சிருக்கேன், இது இதுக்குள்ள போட்டுக்கலாங்க. இதுல ஒரு 5-6 கருவேப்பிலை வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு வணங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் ஒரு கப்புக்கு சின்ன வெங்காயத்தை தொளிச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஃப்ரோசன் வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன், இதை போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டுங்க. இதில் கொஞ்சம் தேங்காயை கொஞ்சம் பல்லு ஃபுல்லாக கீறி வச்சுருக்கேன். பள்ளிவளை சிக்கனுக்கு வந்து தேங்காய் இப்படி தாங்க போடணும். இதை போட்டுக்கலாம். பல்லு ஃபுல்லாக கீறி போடணும்னால கொஞ்சம் தேங்காய் வேகணும், அதனால் முன்னாடியே எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. கொஞ்சம் வெங்காயம் தேங்காயும் எண்ணெயில் நல்லா வேகட்டுங்க. இப்போ வெங்காயம் தேங்காயும் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் கொஞ்சம் தக்காளியும் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி வந்து நிறைய போடக்கூடாதுங்க, இது வந்து 1/4 தக்காளி தான் நான் வெட்டியிருக்கேன், இதை போட்டுக்கலாங்க. இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே வேகட்டுங்க. இங்கே சிக்கன் வந்து 1/2 கிலோக்கு வெட்டி வச்சிருக்கேங்க. ரொம்ப பொடியாக வெட்டணும். பள்ளிவளைனாவே சிக்கன் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கணுங்க. எலும்பு சதை எல்லாமே கலந்து இருக்கணும். இதில் 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இது எல்லாமே வெந்துருச்சு. இந்த சிக்கனையும் இதுக்குள்ளேயே போட்டுடலாங்க. ஒன்னொன்னே போட்டுறனையும் அது வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுப்போனுங்க. ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம், அது வெந்ததுக்கப்புறம் தான் வந்து மிளகாயும் கருவேப்பிலையும் வெங்காயம் தேங்காயும் போட்டோம். அது நல்லா எண்ணெயிலேயே வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போட்டிருக்கோங்க. தக்காளி முழுசாக வெந்ததுக்கப்புறம் தான் நான் சிக்கன் போட்டிருக்கேங்க. இப்போ சிக்கனும் நல்லா வேகட்டும், நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒவ்வொன்றும் முதலே தனித்தனியாக எண்ணெயிலேயே வெந்துடணுங்க. அதுக்கப்புறம் தான் சிக்கன் போடணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு பள்ளிவளையத்தோட ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. சிக்கனுக்கு தேவையானது எல்லாமே போட்டாச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம எதுவும் போட போகிறதில்ல. சிக்கன் மட்டும் நீ நல்லா வெந்தா போதுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா வேகட்டுன்னு விட்டுறலாங்க. இது 5 நிமிஷம் வேகும் போதுங்க 2 நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து கலரி விட்டுருவோனுங்க. இப்போ 5 நிமிஷமா சிக்கன் வெந்துட்டு இருக்குதுங்க. நான் இடையில ஒரு டைம் திறந்து கலரி விட்டேங்க. இப்போ இன்னொரு டைம் கலரி விட்டுறலாம். இப்போ இது நல்லா கலரி விட்டேங்க. மறுபடியும் மூடி வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா எண்ணெயிலேயே சுருண்டு வேகும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சிக்கன் நல்லா சுண்டி வெந்துருச்சு. நம்ம போட்டப்போ சிக்கன் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வெந்திருக்குதுங்க. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான பள்ளிவளை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.